ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரஞ்சினிஸ் யூனிவர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு தமிழ்லேயே போட்டிருப்பேன். நிறைய பேருக்கு தெரியும் இந்த பிளேஸை பற்றி. ஸோ இன்றைக்கி டே விளாக் தான் பார்க்க போகிறோம். கொடைக்கானல் எத்தனையோ அழகான இடம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஒரு தனி வைப் இருக்குது. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொடைக்கானல் ரோட்டில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் இந்த மாதிரி பைசன் குறுக்க வரும். தூரத்தில் இருந்து பாருங்க, வீடியோ எடுங்க, பக்கத்தில் போகாதீங்க. கைஸ், எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். குணா கோயிலுக்கு போகிற வழியில் வண்டிங்க அப்படியே நிற்கிது. வீக்கெண்ட் டைம்னால கூட்டமும் டிராஃபிக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாலும் சுற்றி இருக்கிற அந்த கிளைமேட் அப்புறம் அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக தெரியல. இந்த பண்ணியை ரசிச்சுட்டே மெதுவாக போயிட்டே இருக்கும். பாவம் எங்கள் அம்மா நெட்வொர்க் இல்லாமல் ஃபோனில் வீடியோஸ் பார்க்க முடியலன்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்காங்க. நெட்வொர்க் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்நாக்ஸ் இருந்தால் போதும் அப்படி இருந்துச்சு. டிராஃபிக்கில் இது ஒன்று தான் இப்போதைக்கு ஆறுதல். இது தாங்க கொடைக்கானலோட ஃபேமஸ் கோல்ஃப் கிரவுண்ட். இது ரொம்ப பழமையான ஒரு கிளப். 1895 இருக்குது. இங்கே இருக்கிற பூவில் எப்போ க்ரீனாக இருந்து தாங்க நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே உள்ளே போகிறதுக்கு எல்லாருக்கும் அலௌடு இல்லை. ஒரு வழியாக டிராஃபிக்லாம் முடிஞ்சு 2 hours வந்திருக்கோங்க. உள்ளே போகலாம் வாங்க. ஒரு படம் ஒரு இடத்தோட அடையாளத்தையே எப்படி மாற்றுதுன்னு பாருங்கள். அன்னைக்கு கமல் சார் குணா படம், இன்னைக்கு மஞ்சுமல் பாய்ஸ். ஆஃப்டர் மஞ்சுமல் பாய்ஸ் மூவி எல்லா ஊரில் இருந்தும் மக்கள் வரதை நான் பார்த்துட்டு இருக்கேங்க. ஓகே, உள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடுங்க. இயற்கையோட விசித்திரமான படைப்புன்னு சொல்லாங்க. அந்த பிரம்மாண்டமான வேர்கள், பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த குகை நிச்சயமாகவே வேற உலகம் மாதிரி இருக்கு. வாங்க இந்த அழகை ரசிக்கலாம். இந்த கேவ் சுமார் 2200 மீட்டர் அபவ் சீ லெவல் இருக்குங்க. குணா குகை ஆரம்பத்தில் டெவில்ஸ் கிச்சன்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. 1991 கமல் சாரோட குணா படம் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கு குணா குகைன்னே பேர் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு இங்க இருக்கிற அந்த மர வேர்களும் பாறைகளுக்கும் நடுவில் வர பனி மூட்டமும் இந்த இடத்துக்கு ஒரு ஹாரர் வைப் கொடுக்குது. என்னதான் அழகா இருந்தாலும் ரொம்பவே ஆபத்தானதாங்க. இங்க இருக்கிற ஆழமான பள்ளங்கள் பல பேரோட உயிரை பறிச்சிருக்கு. அதனால இங்க பாதுகாப்புக்காக கொஞ்சம் இடங்கள்ல இரும்பு வேலிகள் வச்சு மூடி இருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் படம் இந்த குகையை பத்தி நமக்கு இன்னும் தெளிவா புரிய வச்சிருக்கு. இது சும்மா சினிமா மட்டும் இல்லைங்க, நிஜமாவே இங்கே ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு. தன் நண்பனை காப்பாற்ற ஒருத்தர் அந்த ஆழமான குழிக்குள்ளே இறங்குனது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அந்த இடத்த பார்க்கும்போது அவங்க தைரியத்தை நினைச்சு பிரமிப்பா இருக்கு. அவ்வளோதாங்க, குணாக்கே விசிட் முடிஞ்சது. சரி, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டுன்னு சொல்லி கிளம்பியாச்சு. வர வழியில் டின்னர் முடிச்சுட்டு வந்தெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க A2Bயில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியாக எப்பவும் என்னோட ஃபேவரட்டான காஃபியில் முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். பாய்.